அகில இந்தியா சால்ட் மேனுஃபேக்சரர்ஸ் அசோசியேஷன் மீட்டிங் நம்ம தூத்துக்குடியில் நடந்தது. அது தூத்துக்குடி உப்பு உற்பத்தியாளர் சங்கத்தினுடைய தலைவர் அந்த மீட்டிங் இங்கே கன்வீன் பண்ணியிருக்காங்க. இந்த மீட்டிங்குடைய முக்கிய நோக்கம் என்னென்னா, எப்படி லேட்டஸ்ட் டெக்னாலஜியை நம்ம சால்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் கொண்டு வர்றது, அதுக்கப்புறம் ஓவரால் ப்ரொடக்ஷன் நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது, அங்கே உள்ள எம்ப்ளாயீஸ் வெல்ஃபேரை நம்ம எப்படி ப்ரொமோட் பண்ணுறது. ஸோ இது குறித்து நமக்கு ஜென்ரலாக உள்ள ப்ராப்ளத்தை எப்படி டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக அந்த மீட்டிங் போட்டிருக்காங்க. அதில் மெயினாக இப்போ கிளைமேட் சேஞ்ச் நமக்கு எவ்ரி இயர் வரதுனால நமக்கு ப்ரொடக்ஷன் சில இடத்துல கம்மியாக வருது. ஸோ அதை நம்ம எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது குறித்து இப்போ நிறைய சயின்டிஸ்ட் இங்கே வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இது எப்படி இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு டிஸ்கஷன் பேனல் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மீட்டிங் சால்ட் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அதே மாதிரி சால்ட்டு யூனிட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ்க்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓவராலாக இந்தியாவில் சால்ட் ப்ரொடக்ஷன் பெருக்கிறதுக்கு இந்த கூட்டம் இந்த மீட்டிங் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நமக்கு மொத்தம் ஒரு 49,000 ஏக்கரில் நம்ம சால்ட் உற்பத்தி பண்ணுறோம். ஒரு 4,500 பேர் இந்த உற்பத்தியில் இன்வால்வ் ஆகியிருக்காங்க. நமக்கு ஒரு 25 லட்சம் சால்ட், 25 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. நம்ம 6 மாவட்டங்களில் பண்ணுறோம். மெயினாக தூத்துக்குடி அண்டு ராமநாதபுரம், பார்ட் ஆஃப் கன்னியாகுமரி, இங்கே தான் நம்ம மெயினாக பண்ணுறோம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது நமக்கு இந்த மழையினால் இந்த வருஷம் கொஞ்சம் சால்ட் குறைஞ்சிருக்கு. ஸோ அதை எப்படி இந்த மழைக்காலங்களில் எப்படி நம்ம அந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எப்படி நம்ம பண்ண முடியும் இந்த இடத்துல அப்படிங்கிறதுக்காக டிஸ்கஷனாக நம்ம போயிட்டுருக்கு. ஸோ அதிகமாக மழை பெய்யும் போது எப்படி ஏற்கனவே ப்ரொடியூஸ் பண்ண சால்ட்டை பாதுகாப்பது, சால்ட் ப்ராசஸை எப்படி நம்ம அது கெடாமல் மெயின்டைன் பண்ணுறது குறித்து நம்ம சயின்டிஸ்ட் கிட்ட இன்றைக்கி டிஸ்கஷன் நடந்துகிட்ருக்கு. ஸோ இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இல்லை, ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இப்போ தூத்துக்குடியில் மிஸ்டர் மைக்கேல் மோத்தா தலைமையில் இந்த மீட்டிங் நடக்குது. ஸோ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அகமதாபாத்தில் அந்த மீட்டிங் நடந்தது. ஸோ இந்த டிஸ்கஷன் தூத்துக்குடி நடக்கிற டிஸ்கஷன் ரொம்ப விரிவாக எல்லாருமே இதில் சயின்டிஸ்ட்டு, பேங்கர்ஸு, அதே மாதிரி எம்ப்ளாயீஸுடைய பிரதிநிதிகள், அதே மாதிரி வேரியஸ் ஸ்டேட்லேருந்து வந்த மேனுஃபேக்சரிங் அசோசியேஷன் எல்லாமே பெரிய ஸ்கேலில் கலந்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது சால்ட் இண்டஸ்ட்ரியுடைய வளர்ச்சிக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் இந்த மீட்டிங். இப்போ என்னென்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக மெக்கனைசேஷன் ரொம்ப அதிகமாக வந்ததுனால நமக்கு எம்ப்ளாயீஸ் ப்ரைவேட் செக்டராக கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள வால்நோக்கம் யூனிட்டில் நம்ம எம்ப்ளாயீஸ் யாரும் குறைக்கல. ஸோ நம்ம அதே மெயின்டைன் பண்ணிட்டு வரோம். பட் அவர் ஓவரால் ப்ரொடக்ஷனை பார்க்கும்போது இப்போ மெக்கனைசேஷன் எல்லா இடத்துலையுமே ரொம்ப இம்ப்ரூவ் வந்துட்டுருக்கு. அதில் இந்த மீட்டிங்கில் அதையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி லேட்டஸ்ட்டு டெக்னாலஜி எப்படி அடாப்ட் பண்ணி குவாலிட்டியும் ப்ரொடக்ஷன் ஓவரால் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுங்கிறது குறித்தும் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். இல்லை தான் கூடுதலாக பண்ணுறதுக்கான முயற்சி எப்படி மேற்கொள்வது, டெக்னாலஜி எப்படி புதுசாக நம்ம புகுத்துவது அப்படிங்கிறதுக்கான டிஸ்கஷன் தான் இது. இப்போ அதாவது இப்போ உதாரணமாக சொல்ல போனால் வருஷத்துக்கு ஒரு 3-4 மாதத்துக்கு லேபர்ஸ்க்கு வேலை இல்லாமல் போயிடுது. ஸோ அதுக்காக தமிழக அரசு ஒரு ஃபேமிலிக்கு 5,000 ரூபா ஒரு வருஷத்துக்கு நாங்கள் கொடுக்குறாங்க. ஸோ அதன்படி பார்த்தீங்கன்னா நம்ம கடந்த 3 ஆண்டுகளாக தமிழக அரசு 16 கோடி கொடுத்துருக்காங்க 32,000 ஃபேமிலிஸ்க்கு. ஸோ இது மற்ற ஸ்டேட் மக்கள் எல்லாம் மற்ற ஸ்டேட்லேருந்து வந்த மேனுஃபேக்சரர்ஸ் ஸோ அதுவுமே அந்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்தி இந்த சேம் பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கும் பெறலாம் அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. இல்லை, உப்பு உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் அது நம்ம ஓவரால் இந்தியாவை பற்றி எனக்கு கரெக்டாக சொல்ல முடியாது. என்ன போன வருஷம் அட்லீஸ்ட் 24 336 லட்சம் டன் மாறிட்டாங்க. ரெக்கார்டு 3.36 crore டன் மெட்ரிக் டன். அதில் எக்ஸ்போர்ட் மாத்திரம் 1.2 crore டன்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகிருக்கு. ஃபாரின் கரன்சி எவ்வளோ? இல்லை, ஃபாரின் கரன்சிக்கு அது எப்படி ஒரு 2,000 கோடி மதிப்புள்ள ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச். பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.